மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் மூலியமா எங்களுக்கு நிறைய டைப்ஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கோம். இப்போ வந்து சார் கேட்ட மாதிரி இந்த ஏதாவது யோகா இன்ஸ்டியூஷன்லாம் பண்றாங்க. இப்போ வந்து ஆயுஷ்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து நாங்கள் ஒரு கொலாபரேஷன் பண்ணி யோகா டே வருது இல்லைங்களா, யோகா டேக்கு வந்து ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லா வந்து அவங்க வந்து மோர் தேன் 5 lakhs யோகா மேட் வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைனீஸ் ஃபோம் மேட். இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்டா நாங்க வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு நாங்க கொடுத்தோம். ஈவன் ஆயுஷ் மினிஸ்ட்ரியை நாங்க போய் பார்த்தோம். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. எங்களுக்கு வந்து மேக் இன் இந்தியா இதுதான் நீ வந்து அடுத்த யோகா டேக்கு வந்து பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆயுஷ் டைரக்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எங்க முன்னாடியே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜா நான் என்ன சொல்லுவேன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் எஸ்பெஷலி இன் ஹேண்ட்லூம்ல நீங்க கடைநிலையில் ஒரு டெக்னிக்கல் பர்சன்ல இருந்து நம்ம டெவலப்மெண்ட் கமிஷனர் ஐஏஎஸ் வரைக்கும் நம்ம ஈஸி அப்ரோச்சபிள். எப்படி சொல்லுவோம், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரோச் டிஃபிகல்ட், இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஈவன் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஆஃபீஸ் ஐஏஎஸ் மேடம் அவங்கள கூட நாங்க வந்து ஈஸியா போய் அப்ரோச் பண்ணலாம், எங்களோட குறைகள் சொல்லலாம், என்ன வேணுமோ ரெக்டிஃபிகேஷன் கேட்கலாம். அதாவது அவங்க வந்து எங்களுக்காக எப்படின்னா இது வந்து மேடம் இது வந்து வயபிளா இருக்காது, இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, எங்களோட அட்வைஸ் எடுக்கிறாங்க. எங்களோட எக்ஸ்பர்டைஸ் எடுத்துக்கிட்டு என்ன ஹேண்ட்லூம் வந்து என்னென்ன வழியில டெவலப் பண்ணலாமோ அதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கு. நம்மளுடைய ஐடியாஸ் எதுனாலும் அவங்க பண்றாங்க. இப்போ யோகா டே ஹேண்ட்லூம் டே வந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராமே நடத்தினாங்க. ஹேண்ட்லூமை எப்படி எந்த வகையில டெவலப் பண்ணான்னு சொல்லி கான்செப்ட் கொடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஈவன் மேம் வந்து எங்க ஃபேக்டரி விசிட் பண்ணாங்க. வந்து அவங்க இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அவங்க பிடிச்சி போய் தான் அந்த 5 ஹேண்ட்லூம் வந்து அவங்க வீவர் சர்வீஸ் சென்டர் மூலியமா ஐஏஎஸ்டி காலேஜ்ல இருக்குங்க வீவர் சர்வீஸ் சென்டர்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க மூலியமா எங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இங்கே எல்லாமே ரெடி பண்ணிடுறீங்களா, தமிழ்நாடுக்குள்ளே கிடைக்குதா? ஏன்னா எல்லாமே மேட்டர்ல யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடுக்குள்ளேயும் கிடைச்சிருக்கு சார். ஒரு சில இந்த ஆர்கானிக் காட்டன்னா வந்து ஆந்திரா சைட்ல இருந்து வாங்குறோம். அப்புறம் ஒரு சில மூலிகைகள் பாத்தீங்கன்னா நம்ம ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் பேஸ் பண்ணி அதனால வந்து ஒரு சில மூலிகைகள் அவுட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம நியர் சதர்ன் இந்தியா மூலிகையை வந்து எப்படின்னா ஒவ்வொரு ட்ரைபை நாங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ட்ரைப் கிட்ட வந்து நல்ல ஒரு பிரைஸ் கொடுத்து அவங்களும் ஒரு அப்ளிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நாங்க பண்றோம். இங்க கலவராயன் மாநில இருந்து ஒரு கடுக்காய் வாங்குறது, அப்புறம் வந்து இங்க ஆந்திரால வந்து ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க, அங்க வந்து ட்ரைப்ஸ் வந்து ஒரு சில ஹெர்ப்ஸ் வாங்குறது. ஸோ டோட்டல் எங்கெங்க ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்றாங்களோ அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்க சுத்தி பட்டாத்துல இருக்கிற லேடிஸ்க்குலாம் நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், வீவர்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இப்போ வந்து ஒரு ஹேண்ட்லூம் ஒரு வில்லேஜ் ஒரு ஸ்கூல் மாதிரி பிளான் பண்றோம். இங்க உள்ள வந்து ஹேண்ட்லூம் ட்ரைனிங் பண்ணி அவங்க நல்லா எஜுகேட் ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உண்டானது. இதே மாதிரிதான் நீங்க இப்போ சொன்ன மாதிரிதான் அஸ்ஸாம்ல வந்து மனிதன் குரல்ல பேசும்போது அங்க ஒரு லேடி வந்து இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு அவங்க வந்து சாரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவங்க வந்து மனதின் குரல்ல வந்து அதை பத்தி சொல்லி அவரு இன்னைக்கு வந்து அந்த கிளஸ்டர் அந்த வில்லேஜ்ல கிளஸ்டர் வந்து ஃபார்ம் பண்ணி பெரிய அளவுல இன்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அது நீங்களும் ஒருத்தர், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எங்களுக்கும் ரொம்ப பெருமை. ரொம்ப நன்றி.